ஹலோ எவ்ரிவன். சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ஆனால் அதே நேரத்தில் அது சைக்காலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட். ஸோ ஐரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தில் நாங்கள் ரிசர்ச் மெத்தடாலஜிஸோட கான்செப்ட்ஸை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரிசர்ச் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ரிசர்ச் அப்படின்றது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள ஒரு வழி. ஒரு புது நாலேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இருக்கிற நாலேஜை சரி பார்க்குறதுக்கும் ஏற்கனவே உள்ள டேட்டாவிலேருந்து புது இன்சைட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்குமான ஒரு சயின்டிஃபிக் ப்ராசஸ் தான் ரிசர்ச். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்சோட ப்ராட் எய்ம் ஒரு புது நாலேஜை க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 WHO ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டில் COVID-19 பீரியடில் டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி தீவிரமாக அதிகமாகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் மூலயமா ஹெல்த் கேர் பிளான்ஸில் மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு புது நாலேஜ் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பல ரிசர்ச்சோடைய ரிசல்ட்ஸாக பிக் 5 பர்சனாலிட்டி இப்போது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இதோட 6th ஃபேக்டராக ஹானஸ்டி அண்ட் ஹியூமிலிட்டியை சேர்த்துருக்காங்க. இந்த எக்ஸ்டெண்டான மாடலை ஹெக்ஸகோ மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச்சோட ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் இந்த மாதிரி நியூ நாலேஜை க்ரியேட் பண்ணுறது. செகண்ட் எய்ம் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா ஏற்கனவே உள்ள நாலேஜை வேலிடேட் பண்ணுறது. அதாவது ஒரு புது ரிசர்ச் மூலயமா முன்னாடி உள்ள கண்டுபிடிப்புகளை உறுதிப்படுத்துறது. மறுபடியும் நம்ம முன்னாடி பார்த்த பிக் 5 மாடலோட எக்ஸாம்பிளுக்கு போகலாம். வேறு பல ரிசர்ச்சஸ் பல பாப்புலேஷன்ஸ்லேயும் கல்ச்சர்ஸ்லேயும் நடந்தப்போ சிமிலர் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸை பார்க்க முடிஞ்சுது. இது மூலயமா நம்மால் ஏற்கனவே இருக்க ஃபைண்டிங்ஸை வேலிடேட் பண்ண முடியுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவிலேருந்து புது இன்டர்பிரிட்டேஷன் க்ரியேட் பண்ணுறது ரிசர்ச்சோட ஃபைனல் எய்ம். சம்டைம்ஸ் ரிசர்ச்சர்ஸ் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவிலேருந்து புது இன்சைட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற டேட்டாவை செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி டேட்டா அப்படின்றது ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டா. அதாவது ரிசர்ச்சர் அது ஒரு புது டேட்டா கலெக்ட் பண்ணாமல் வேறு ஒரு ரிசர்ச்காக இல்லை வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கலெக்ட் பண்ணுற டேட்டாவை தன்னோட ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறது தான் செகண்டரி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்கு இருக்கக்கூடிய கோரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரிசர்ச்சர் ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய நேஷன் வைட் சென்சஸை யூஸ் பண்ணிக்கிறது செகண்டரி டேட்டான்ற கணக்கில் வருது. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு நியூ நாலேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் வே, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதை வேலிடேட் பண்ணுறதுக்கும் புது இன்டர்பிரிட்டேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் தான் ரிசர்ச். இது எல்லாமே நம்ம சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் மூலிமா பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.